இன்னைக்கு சரித்திரபூர்வமாக மதுரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக சித்திரவதைக்கு எதிரான தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும், சென்டென்சிங் எப்படி இருக்க வேண்டும், ஏன் கடுமையான சென்டென்சிங் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. அதற்காக இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மறந்துவிட வேண்டாம், உயர்நீதிமன்றம் இதை உடனடியாக தலையீடு செய்து, தானாகவே முன் வந்து தலையீடு செய்து, ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷும் ஜஸ்டிஸ் புகழேந்தியும் அந்த 2020 தலையீடு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த குற்றவாளிகள் சிறையில் இருந்திருக்க மாட்டார்கள். இந்த முழுமையாக அவர்களை கைது செய்து சிறையில் வைத்தது காரணமாக தான் இந்த முழுமையான ஒரு தீர்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டான தீர்ப்பு. சித்திரவதை தடுப்பதற்கு எவ்வளோ கட்டளைகள் இருக்கு, எவ்வளோ புரோட்டோகால்ஸ் இருக்கு, எவ்வளோ கைட்லைன்ஸ் இருக்கு என்றெல்லாம் குறிப்பிட்டு இருந்த போதிலும் இது போன்ற கொடூர சித்திரவதைகள் ஈடுபடுகிறார்களே, இவர்களெல்லாம் படிக்காதவர்கள் கிடையாது, இவர்களெல்லாம் படித்தவர்கள், இவர்களெல்லாம் நல்ல வயது 25 60 வயசுக்குள்ளார் இருக்கக்கூடிய, உடல் ரீதியாக நல்ல திடமாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே இவர்களுக்கு சாதாரணமாக கொடுக்கக்கூடிய, சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுத்தால் காவல்துறை கண்டிப்பாக மாற மாட்டார்கள். அவர்களை உழுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு தீர்ப்பை நான் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த வழக்கை நான் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் என்று நான் எடுத்துக்கொண்டு நான் இது போன்ற ஒரு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறேன் என்பதை வாதிடுகிறார் அவர் தீர்ப்பில். அதாவது இது மேல்முறையீடு இல்லை, கண்டிப்பாக இவர் தூக்கு தண்டனை கொடுத்ததினால் இந்த தூக்கு தண்டனை எப்போ அமலுக்கு வரும் என்றால் உயர் நீதிமன்றம் அதை ஏற்ற பிறகுதான் அது அமலுக்கு வரும். ஆகவே இது உறுதியாக மற்ற வழக்குகளுக்கு மாறாக இது தூக்கு தண்டனை கொடுத்த வழக்காக இருக்கக்கூடிய காரணத்தினால் கண்டிப்பாக மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஊர்ஜித செய்வதற்காக கன்ஃபர்மேஷனுக்காக வரும், கூடிய சீக்கிரத்தில் வரும். உயர் நீதிமன்றம் தான் எது சரி என்ற ஒரு தீர்ப்பை அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஆனால் இந்த தீர்ப்பில் அவர் சித்திரவதைக்கு எதிராக எழுதியிருக்கக்கூடிய விஷயத்தில் யாரும் மாறுபட்ட கருத்தை கூறுவதற்கு எந்த வாய்ப்புமே இருக்காது என்பதை நான் வலியுறுத்தி கூறுகிறேன். எல்லா குற்றவாளிகளுக்கும், இந்த வழக்கில் இருக்கக்கூடிய 9 குற்றவாளிகளுக்கும் ஒரே தண்டனை தான் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை என்று கூறுகிறார்கள். இவர்தான் அதிகமாக அடித்தார், அவர் குறைவாக அடித்தார் என்றால் நான் வித்தியாசப்படுத்த தயார் இல்லை என்று கூறி தண்டனையில் மட்டும் அந்த ஃபைன் அமௌண்ட்ல மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் அதிகமாகவும் மற்றவர்களுக்கு குறைவாகவும் அவர் கொடுத்திருக்கிறார். 5 ஆண்டுகள் நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது குறிப்பாக ஜார்ஜ் ஃப்ளாய்டுடைய யுஎஸ்ல நடந்த சித்திரவதை. அதை இந்த தீர்ப்பில் சுட்டி காட்டுகிறார். மார்ச் மாதம் 25ஆம் தேதி இது போன்ற ஒரு கொடூர சித்திரவதை சம்பவத்தை நாம் பார்த்தோம். அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு நடந்ததை பார்க்கிறோம். அது நடந்து 1 மாதம் கூட முடியவில்லை, இது போன்ற ஒரு சம்பவம் நம் மண்ணில் நடக்குதே என்று அவர் தீர்ப்பில் கூறுகிறார். ஆகவே இது விடுபட்டிருக்கக்கூடிய, ஆகவே இந்த வழக்கில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வழக்கினுடைய தொடர்ச்சியில் எந்த தடையும் நாங்கள் கொண்டு வருகின்ற கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் நான் இப்போ பேசுகின்ற விஷயங்கள் இதுவரைக்கும் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் பேசவில்லை. அதில் ஒன்று சரவணன் மேஜிஸ்ட்ரேட். இவர்களை ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்கள் இருவரையும் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யும் போது உடம்பில் அவ்வளோ காயங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அது கோவிட் காலகட்டம் என்று நான் மறைக்க விரும்பவில்லை, நாம் மறக்கக்கூடாது. அந்த காலகட்டத்திற்குள் கூட இவர்களை மருத்துவமனைக்கு, தூத்துக்குடி மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தார் என்றால் கண்டிப்பாக ஜெயராஜ் பெனிக்ஸ் என்று உயிருடன் இருப்பார்கள் என்பதை தைரியமாக நான் கூற விரும்புகிறேன். காரணம், இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் இன்று நாங்கள் வேற வழக்குகளில் வாதாடி கொண்டிருக்கக்கூடிய ராப்டோமயாலிசிஸ் என்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கு. எங்கே சதை இருக்கோ அந்த சதை இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் தொடர்ந்து அடிக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் கிட்னி வரைக்கும் போய் சேருகிறது. அந்த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் கிட்னி வரைக்கும் போகும்போது கிட்னி அஃபெக்ட் ஆகுது. அந்த கிட்னி ஃபெயிலியரால் தான் அவர்கள் இறக்கிறார்கள். இதுதான் சயின்டிஃபிக்காக மெடிக்கல் சயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். இந்த வழக்கில் ராப்டோமயாலிசிஸ் டெஸ்ட்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த ஃபொரென்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட் ஜஸ்டிஸ் கிருபாகரன் பெஞ்சில் மனு செய்தார் என்பதை இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கொண்டு நீதிமன்றத்தில் கொடுத்தது வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், மனித உரிமை வழக்கறிஞர்
சீனியர் அட்வொகேட் சுதா ராமலிங்கம் அவர்கள் தான் ஃபைல் பண்ணாங்க. பட் அந்த உயர்நீதிமன்றம் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த வழக்கில் சரவணன் மேஜிஸ்ட்ரேட் இவர்கள் இருவரையும் தூத்துக்குடி அருகாமையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணல. அங்கே போய் இவர்களுக்கு டயாலிசிஸ் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இவர்கள் இருவரும் இறந்திருக்க மாட்டார்கள். இன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த 9 பேரும் வாங்குகின்ற நிலையில் அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். இதுதான் நான் பொதுமக்களுக்கு கூற விரும்புகிறேன். அந்த தவறு செய்தது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சரவணன். ஜூன் மாதம் சாத்தாங்குளம் நீதிமன்றத்தில் இருந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சரவணன். அது நம்பர் 1. உயர் நீதிமன்றத்திற்கு பல நல்லவர்கள், இது போன்ற நீதித்துறையில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக பல பணிகள் செய்த நல்லவர்கள், அவர்கள் பெயர்கள் இப்போ நான் வெளியே சொல்ல தேவையில்லை. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு பல கடிதங்கள், உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு பல கடிதங்கள், உங்களுடைய மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கடிதங்கள் போன. அந்த கடிதங்களுக்கு எந்த பதிலும் வரவில்லை என்பதை வருத்தத்துடன் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இது முதல் விஷயம். 2வது விஷயம், இவர்களை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துவதற்கு வெண்ணிலா என்ற மருத்துவர் முன் ஆஜர்படுகிறாங்க. சாத்தாங்குளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பொறுப்பாக இருக்கக்கூடிய மருத்துவர் வெண்ணிலா அவர்கள். அந்த டாக்டர் வெண்ணிலாவுடைய மருத்துவமனைக்கு அவர்களை கொண்டு வரும்பொழுது ஜெயராஜ் பெனிக்ஸ் அணிந்திருந்த ஆடைகளை முழு இரத்த கரைகளுடன் இருந்த காரணத்தினால் அந்த கரை படித்த அந்த வேட்டியும் அவருடைய உள்ளாடைகளையும் அதே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல போட்டு குடும்பத்திலிருந்து கொடுத்த ஆடைகளை அவர்கள் அணிந்து கொண்டுதான் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போறாங்க. இது வெண்ணிலாக்கு தெரியாதா? வெண்ணிலா சர்வீஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறைக்கு சவால் என்னவென்றால், இந்த தூக்கு தண்டனை தீர்ப்பு வந்த பிற்பாடு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் டாக்டர் வெண்ணிலா மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்று சமூகம் கண்டிப்பாக கேட்கும். காரணம், அவர்கள் இருவரும் ஜெயராஜ் பெனிக்ஸ் ரிமாண்ட் செய்வதற்கு தகுதியான நிலையில் இருக்கிறார்கள் என்று சான்று கொடுத்தது யார்? வெண்ணிலா கொடுத்தார்கள். வெண்ணிலா மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களெல்லாம் கைதான பிற்பாடு இது போன்ற புதிய புதிய திருப்பங்களை நாம் கொண்டு வந்து வழக்கினுடைய திசையை திருப்பிவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கட்டுப்பாடாக 5 ஆண்டுகள் அமைதி காத்தோம். இப்போது அந்த அமைதியை உடைத்து தமிழக அரசிற்கு அந்த சவாலை, தமிழக சுகாதாரத்துறைக்கு சவாலை நான் விடுகிறேன். டாக்டர் வெண்ணிலா மேல் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்று இந்த தேர்தல் நேரத்தில் மக்கள் இந்த தீர்ப்பை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உங்களை பார்த்து கேட்பது என்னவென்றால், டாக்டர் வெண்ணிலா மேல் என்ன நடவடிக்கை என்று கேட்கிறார்கள். 3வதாக ரிமாண்ட் செய்யப்பட்ட இருவரையும் மிக கேவலம், இதே ஜெயராஜ் பெனிக்ஸுடைய குடும்பத்தாரிடம் காசை பெற்று டாக்ஸியில் சப்ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோயில்பட்டி சப்ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. 2 மணி நேரம் டிராவல். அந்த சப்ஜெயிலில் அட்மிஷன் போகும்போது இவர்கள் மேல் இவ்வளோ காயங்கள் இருக்கே, உடம்பு ஃபுல்லாக காயங்கள் இருக்கே, எப்படி அந்த சப்ஜெயிலுடைய சூப்பரண்ட் அவர்களை அட்மிட் செய்தார்? யாராவது இந்த வழக்கில் அவரையும் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இல்லையா? அந்த கஸ்டடியில் தானே, கோயில்பட்டி சப்ஜெயில் கஸ்டடியில் தான் அவர் இறந்தார். நான் இவர்களை அட்மிட் செய்ய மாட்டேன், அவர்களை தயவுசெய்து கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் சேருங்கள் என்று அன்று சேர்த்திருந்தால், தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் செய்யப்படாத டயாலிசிஸ் கோயில்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செய்யப்பட்டு ஜெயராஜ் பெனிக்ஸ் காப்பாற்றப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு என்று மறந்துவிட வேண்டாம். அதுவும் இங்கே தவறப்பட்டது என்பதை அவர் மேல் என்ன நடக்க சிறைத்துறை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே, இது சிறைத்துறைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சவால் என்பதை இந்த நேரத்தில் கூறி, அந்த சிறைத்துறை இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தவறி அவர்களை இது போன்ற ஒரு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டிருக்க நிலையில் அவர்களை அட்மிட் செய்தார்களே, அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை என்று சிறைத்துறை பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். 4வதாக சாத்தாங்குளம் காவல் நிலையத்திற்கு அருகாமையில் இருப்பதுதான் டிஎஸ்பியுடைய அலுவலகம். அந்த டிஎஸ்பி அன்னைக்கு தூங்காமல் இருந்தார் என்று வெவ்வேறு சாட்சிகள் இருக்கிறார்கள். நகரத்தில் 12 மணிக்கு நைட்ல அங்க சித்திரவதை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சாத்தாங்குளம் நகரத்தில் அவர் போய் அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த, உங்களுக்கு மீடியாக்கெல்லாம் தெரிந்த விஷயம். அந்த சுப்பீரியர் ஆபீசர் டிஎஸ்பி எப்படி இதில் அமைதி காத்தார்? அது கொடூர மனித உரிமை மீறல். ஒரு உயர் அதிகாரி இது போன்ற சட்டங்களை காவல் நிலையத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவரிடம் பலர் புகார் அளிக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டு ஒன்னும் தெரியாத ஒரு நிலையில அந்த டிஎஸ்பி தொடர்ந்து இருந்திருக்கிறார் என்றால் அவர் மேல் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி கண்டிப்பாக இந்த சமூகம் தொடர்ந்து கேட்கும். மேஜிஸ்ட்ரேட் நம்ம பாரதிதாசன்
கோயில்பட்டியிலிருந்து வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தாரு, நம்முடைய காவல் நிலையத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் சாட்சியத்தை அளிப்பதற்காக என்னென்ன முயற்சிகள் அங்கே நடந்தது, அவரை மிரட்டுவதற்காக என்னென்ன முயற்சிகள் நடந்தது, அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஏடிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் டிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல் என்ன நடவடிக்கை, கோர்ட்ல கண்டெம்ட் இருந்தது, கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது இஷ்யூ கிடையாது. அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது, இதெல்லாம் இப்பொழுது எழுப்பப்பட வேண்டிய கேள்விகள், அரசுகள் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள், கட்சிகள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இதுதான் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்திக்கிறேன். இந்த தீர்ப்பின் விளைவாக நான் கேட்டுக்கொள்வது, இந்த 6 அணியோ 7 அணியோ 8 அணியோ நிற்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன். தமிழகத்தில் தொடர்ந்து சித்திரவதை தொடரக்கூடாது என்றால் தீர்ப்பை பார்த்து நீதிமன்றத்தை நீங்கள் பாராட்டி செல்வதன் மூலமாக அது நடக்காது. நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டோல இந்த தமிழகத்தில் தொடர்ந்து கஸ்டோடியல் வயலன்ஸ் இருக்காது, சித்திரவதை இருக்காது என்ற நிலைப்பாட்டை பப்ளிக்காக எடுக்க தயாராக இருக்கிறீர்கள். எந்த அணியை சார்ந்தவராக இருக்கிறீர்கள், எந்த கூட்டணியை சார்ந்தவராக இருக்கிறீர்கள், தனியார் நிற்கக்கூடியவர்களாக இருங்கள், நீங்கள் மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். தீர்ப்பு வந்து வரவேற்கப்பட்டாலும் மரண தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது பொதுவா இந்த வழக்கில் என்று நான் கூறவில்லை, பொதுவாகவே நாங்கள் அனைவரும் மரண தண்டனை இருக்கக்கூடாது என்று ஒரு நிலைப்பாடு எடுப்பவர்கள். எனக்கு காதில் கேட்டதை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு நீங்கள் மறுபடியும் குடும்பத்தை கேட்க வேண்டும். அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு வழக்கறிஞர் கேட்டார் என்றார், உங்களுக்கு தூக்கு தண்டனை வேண்டாமா என்று கேட்டார்களாம். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த வழக்கறிஞரை பார்த்து கூறினார்களாம், அந்த குடும்பம் என்று சொல்வது ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தை சொல்லுகிறேன், வேற யாரும் கிடையாது. நான் என்னுடைய கருத்து தனியாக இருக்கட்டும், அந்த குடும்பத்துடைய கருத்து, தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது, தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவனுக்கு தான் இருக்கு என்று அந்த குடும்பம் கூறியது. அதேதான் அந்த நேரத்தில் கூற ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுவாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் வாதிடுகிறோம். சட்டத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருடைய காரணங்களுக்காக இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் என்று அவர் ட்ரீட் பண்ணி அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அது உயர் நீதிமன்றம் அதில் ஒரு ஃபைனல் டேக் எடுக்கட்டும். ஆனால் இந்த 9 காவலர்களை திருத்த வேண்டும் என்றால் தூக்கு தண்டனை அவளுக்கு திருத்தாது. இதே 9 பேர் இதே மதுரையில் இருக்கட்டும், இதே மதுரையில் மன ரீதியாக அழுத்தத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மனநல மருத்துவர் மதுரையிலே இருக்கார். சி ராமசுப்ரமணியம் அவர்கள் இருக்கிறார். அவரை என்ன சொல்றது கமிஷன் பண்ணி கவர்மெண்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் த்ரூ அவுட் த ஸ்டேட் கொண்டு போனாங்க. அந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராமுக்கு இதே தீர்ப்பில் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் பணம் கொடுக்க வேண்டும் தமிழக அரசு என்றெல்லாம் வலியுறுத்தி ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க என்றெல்லாம் மறந்துடாதீங்க. அந்த டாக்டர் சி ராமசுப்ரமணியம் இந்த 9 பேரையும் ட்ரீட் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனை இல்லை 2 ஆயுள் தண்டனை கொடுத்தோர் என்றால் என்ன சொல்றது, அவர்களுக்கு வெளியே செல்வதற்கு வாய்ப்புகள் எல்லாம் குறைத்து கொண்டு அவர் அந்த சிறையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் சிறையில் செல்பவர்களுக்கு கண்டிப்பாக மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் புரிந்து கொள்வதற்கும் நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும். அதனால தீர்ப்புகளில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தீர்ப்பை எழுதிய நீதிபதி, இது என்னுடைய சொந்த கருத்து, நீதிமன்றத்தினுடைய கருத்து, நான் வேற வழியே இல்லை, சட்டப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் கொடுக்கிறார். இது போன்ற தீர்ப்பு இன்னும் ஆழமான பாதிப்பை அந்த குடும்பங்களுக்கு உண்டாகியிருக்கும். இவர் எப்படியும் வெளியே வர முடியாது. அந்த பணியில் இருக்கக்கூடிய மற்ற காவலர்களுக்கு அது ஒரு பாடமாக இருந்திருக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை கொடுக்கிறேன். இந்த வழக்கில் இது போன்ற தீர்ப்பு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், இந்த 5 ஆண்டுகளும் அவர்கள் ஜாமீனில் வெளியே வர முடியவில்லை. உயர் நீதிமன்றம் அதில் உறுதியாக இருந்தது, உச்ச நீதிமன்றம் அதில் உறுதியாக இருந்தது. இந்த வழக்கை மதுரையிலே நடத்துங்கள், கேரளாவுக்கு போக தேவையில்லை, கர்நாடகா போக தேவையில்லை என்றெல்லாம் தீர்ப்புகள் வந்தது. ஆனால் மறந்துவிட வேண்டாம், அஜித்குமார் வழக்கு நடந்திருக்கு. அஜித்குமார் வழக்கில் 6 பேர் உள்ளார் இருக்காங்க, 4 பேர் வெளியே இருக்கிறார்கள். அதில் ஒரு டிஎஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் நிலுவையில் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் அதுக்குள்ள ஒரு போஸ்டிங் போடுறாங்க. திருப்பவனத்துடைய இன்ஸ்பெக்டர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார், குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதே அரசு அவருக்கு மானாமதுரையில் இன்ஸ்பெக்டர் பொசிஷன் கொடுத்திருக்கு. எப்படி அது நியாயம்? அதனால உயர் காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற தீர்ப்புகளிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பது காட்டுகிறது. அந்த மறுப்பின் காரணமாக தான் இந்த நீதிமன்றம் ஒரு நிலைப்பாடு எடுத்து இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால்
காவல்துறையினருக்கு சாதாரண தீர்ப்புகள் மூலமாக பாடம் கற்றுக் கொடுக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவருடைய ஆர்குமெண்ட்ஸ்ல எடுத்துதான் இதை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸாக நான் நடத்த வேண்டும் என்பதை அவர் முடிவுக்கு வந்து தீர்ப்பு அளிக்கிறார்.